கிருஷ்ணா, உன்னை பார்த்தாலே மனசுல இன்ப வெள்ளம் பொங்கி வருதுடா. உன்னுடைய அந்த திருவடி இருக்கே, தாமரை போன்று இருக்கக்கூடிய அழகான திருவடி, அதிலே தளிர் விட்டாற் போல் இருக்கக்கூடிய அந்த விரல்கள், அதிலே முத்து பவளம் எல்லாம் பதித்தது போன்ற நகங்கள், அதற்கு மேல் பார்த்தால் அழகான கிண்கிணி அணிந்திருக்கக்கூடிய கணுக்கால்கள், அதற்கு மேல் பார்த்தால் நீ தவழ்ந்து தவழ்ந்து வரக்கூடிய உன்னுடைய முழங்கால்கள், அதற்கு மேல் உன்னுடைய அழகான 2 தொடைகள், இடுப்பிலே ஒட்டியாணம், இடுப்பிலே மஞ்சள் பட்டாடையாகிய பீதாம்பரம், அதற்கு மேலே பார்த்தால் திருமார்பு, திருமார்பிலே பலவிதமான ஆரங்கள் அணிந்து கொண்டிருக்கிறாய், வன மலர்களாலான வன மாலை அணிந்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய திருத்தோள்கள் என்ன, திருக்கரங்கள் என்ன, அதற்கு மேல் உன்னுடைய அழகான திருமுக மண்டலம், கோவைப்பழம் போன்ற திருவாய், செண்பகப்பூ போன்ற மூக்கு, மரகத கண்ணாடி போன்ற உன்னுடைய திருக்கன்னங்கள், தாமரை போன்ற திருக்கண்கள், வில் போன்ற புருவங்கள், நெற்றியிலே மேல் நோக்கிய ஊர்துவ புன்றமாகிய திலகம், அழகான கேசபாசம் குழல் கற்றை, இத பார்த்தாலே யாருக்குத்தான் இன்ப வெள்ளம் பொங்கி வராது? அது மட்டுமா, ஏய் கிருஷ்ணா, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? டேய், நீ மன்மதனுக்கே அப்பாடா. பொதுவா மன்மதன் தான் எல்லாரையும் மயக்குவான்பா. நீ யாரு? மன்மதனுக்கே அப்பா. அவனுக்கே அப்பான்னா அந்த துறையில அவனை விட கெட்டிக்காரன்னு அர்த்தம். இந்த இளமை அழகெல்லாம் எது வரைக்கும் இருக்குமா? குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் இருக்குமா? அது ஆணோ பெண்ணோ, ஒரு குழந்தை பிறந்துருத்துன்னா அதுக்கப்புறமே பாருங்க அவளுடைய அழகு குறைஞ்சிட்டே போயிருமா, இளமை குறைஞ்சிட்டே போயிடுமா, அது நேச்சுரலாவே நடந்துருமா. ஆனா நம்ம கிருஷ்ணன் எப்படின்னா, மன்மதனை பிள்ளையா பெற்றெடுத்துட்டான். அதுக்கப்புறம் அனிருத்தன்னு பேரனையும் பெற்றெடுத்துட்டான். பிள்ளை பேரன் எல்லாரும் பிறந்தாலும் கிருஷ்ணனுக்கு மட்டும் அழகு கூடிட்டே இருக்கு. இவனுக்கு மட்டும் பொருந்தாது. மன்மதனுக்கு அப்பாவானதுக்கு அப்புறமும் இன்னும் இளமையோடும் அழகோடும் அதே மாதிரி தான் இருக்கான். மனிதர்கள் அப்படி இருப்பதில்லை. குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பா. குழந்தை பிறந்தப்புறம் அவளுடைய வடிவம், தோற்றம், இளமை, அழகு எல்லாம் மாறிடும். இவனுக்கோ எல்லாம் கூடிண்டே போறது. காமர்தாதை ஆனதுக்கு அப்புறமும் கூட இன்னும் மன்மதனாக, மன்மதனை விட பேரழகனா இருக்கான். சிம்பிளா சொல்லணும்னா, கிருஷ்ணன் பேரன் அனிருத்தனை விட கிருஷ்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன் அழகு இளமையோட இருந்தானா. கிருஷ்ணனுடைய பேரன் அனிருத்தன், பிள்ளை பிரத்யும்னன் 2 பேரை விட கிருஷ்ணன் தான் இன்னும் அழகு இளமை எல்லாம் கொண்டவனாக இருக்கிறானா. இந்த அதிசயத்தை வேற எங்க பார்க்க முடியும்? அதனாலதான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சன்னதியில பார்த்தேன்னா, வெங்கட கிருஷ்ணன் என்று கண்ணபிரானும் இருப்பான். பக்கத்திலேயே பிள்ளை பிரத்யும்னன், பேரன் அனிருத்தனும் இருப்பா. ஆனா அவ 2 பேரை விட கிருஷ்ணன், வெங்கட கிருஷ்ணன் பார்த்தசாரதி தான் ரொம்ப யூத்தா இளமையா இருக்கார். அதனாலதான் ருக்மிணி பிராட்டி அவனுடைய தேவியே பார்த்தாலாம், என்னடா இது பிள்ளை பேரன்லாம் இருந்தாலும் இவர் தான் யூத்தா இருக்கார், இவர் வயசா எடுத்து தாத்தா வாயிட்டாருங்கிறத எப்படியாவது உணர்த்தணும். அதுக்காகத்தான் வெள்ளை மீசை வெண்ணையால வரைஞ்சு விட்டாலாம். இவர் தாத்தா உருவத்தை பார்த்து இளைஞன் அழகுன்னு நினைச்சிடாதீங்கோ. இங்க பாருங்க பிள்ளை பேரன்லாம் இருக்குன்னு உணர்த்தத்தான் ருக்மிணி வெள்ளை மீசை வரைஞ்சு விட்டான்னு ஒரு ரசமாக இதை அனுபவிப்பதுன்னு வச்சுக்கோங்க.